அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது சட்டமன்ற தேர்தல் களம் பார்த்தீங்கன்னா சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த தேர்தல் அப்படிங்கிறது பலவிதமான எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில நடைபெற போகின்றது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, புதுசாக களமிறங்கிய தாவேகா விஜய் நடிகர் விஜயுடைய கட்சி இந்த தேர்தலில் களம் காண போகின்றாங்க. அது மட்டும் இல்லாம அதிமுக, திமுக, சீமான் அவர்களுடைய கட்சி அப்படின்னு பல்முனை போட்டிகள் நிலவுகிறது. இந்த விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா, போட்டிகள் அதிகரிக்கக்கூடிய பட்சத்துல எந்த கட்சி எந்த கட்சியோடு கூட்டணி வைத்து தங்களுடைய வசத்துல இந்த தேர்தலை வெற்றியடைய போகிறாங்க அப்படின்ற கேள்வி எழுவதோடு மட்டும் இல்லாம, இந்த தேர்தல் அப்படிங்கிறது ரொம்பவே மக்கள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தாலும், அரசியல் வட்டாரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இது பலவிதமான விவாதங்களையும் பரபரப்புகளையும் கொண்டிருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். ஆனா முந்தைய காலகட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல தேர்தல்களும் சூடுபிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதுல ஒரு வரலாற்று நிகழ்வா பார்த்தோம் அப்படின்னா 1989 பாத்தீங்க அப்படின்னா திமுக கட்சி இமாலய வெற்றியை அடைஞ்சிருந்தாங்க. ஆனா அது ரொம்ப நாள் நிலைக்கலங்க. 1991 ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் அந்த கூட்டணி அந்த கட்சி பார்த்தீங்கன்னா கலைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிகழ்வுகள்ல என்ன நடந்தது, இதனுடைய பின்னணி விவரம் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நாம வீடியோல விளக்கமா தெரிஞ்சுக்க போறோம். இது ஒரு சிம்பிளான ஒரு வரலாற்று நிகழ்வு, ஆனா பல பரபரப்புகளை உள்ளடக்கிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். அந்த நிகழ்வை தற்போது நாம நினைவு கூற போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் 4வது முறையாக குடியரசுத் தலைவரினுடைய ஆட்சி 1991 ஆண்டு மீண்டும் அமல்படுத்தப்பட்ட போது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருந்த கட்சிகள் அனைத்தும் அதனை கண்டித்தன. அதில் ஜெயலலிதா ஒருவர் விதிவிலக்காகவே இருந்தார். 1989 தேர்தலில் ஜானகி தலைமையிலான அணி மோசமான தோல்வியை சந்தித்தது. அதாவது ஜானகி ராமச்சந்திரன் தலைமையிலான அதிமுகவுக்கு சட்டமன்றத்தில் வெறும் 2 இடங்கள் தான் கிடைத்தன. ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவுக்கு 27 இடங்கள் கிடைத்தன. இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டதால ஜானகி அணி இரட்டை புறா சின்னத்தில் களம் கண்டது. ஜெயலலிதா அணிக்கு சேவல் சின்னம் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஒரு காலத்தில் திமுக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத கட்சியாக தேர்தலில் களம் கண்ட போது நெடுஞ்செழியனுக்கு கிடைத்த அதே சேவல் சின்னம் ஜானகி தன் தோல்வியை ஏற்றுக்கொண்டு அதிமுகவின் தலைமையை ஜெயலலிதாவுக்கு வெட்டு கொடுத்து நகர்ந்தார். அவரது வயது மூப்பு அதிரடியான அரசியலுக்கு ஒத்துழைக்கவில்லை. அதிமுகவுக்குள்ளே ஏற்பட்ட பிளவு இயற்கையாகவே திமுக அணியை வலுப்பெற செய்தது. திராவிட முன்னேற்ற கழகம் 150 தொகுதிகளில் வென்றது. கூட்டணியாக 170 இடங்களை பிடித்தது. சிபிஎம் 15 இடங்களையும் சிபிஐ 3 இடங்களையும் பிடித்தன. இந்திய தேர்தல் காங்கிரஸ் 26 இடங்களை கைப்பற்றியது. ஜனதா கட்சி 4 இடங்களையும் வென்றது. இந்த முறை அண்ணா நகர் தொகுதிகளில் இருந்து மாறிய மு. கருணாநிதி துறைமுகம் தொகுதியில் போட்டியிட்டு 41,632 வாக்குகளை பெற்று வெற்றியடைந்தார். அவரை எதிர்த்து போட்டியிட்டு முஸ்லிம் லீக் வேட்பாளர் KA வஹாப் பெற்ற வாக்குகள் 9,641 தான். 1000 விளக்கு தொகுதியில் நின்ற மு.க. ஸ்டாலின் 50,818 வாக்குகள் பெற்று வென்றார். இவரை எதிர்த்து ஜெயலலிதா அணி சார்பாக SSR தம்பிதுரை 30,184 வாக்குகள் வாங்கினார். மிக முக்கியமாக ஜெயலலிதா போட்டி நாயகனூர் தொகுதியில் களம் கண்டாங்க. திமுக வேட்பாளர் முத்து மனோகரனை 28,872 தோற்கடித்து 57,603 வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்றார் ஜெயலலிதா. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா ஒரு அரசியல் ஆளுமையாக உருவெடுத்தது இந்த தேர்தலில்தான். எம்ஜிஆர் மறைவுக்கு முன்னால் அதிமுகவின் முகமாக இருந்தவர் ஜெயலலிதா தானே ஒழிய ஜானகி கிடையாது. அதிமுகவில் கொள்கை பரப்பு செயலாளர் பதவியை அவருக்கு எம்ஜிஆர் வழங்கியிருந்தார். ஜெயலலிதா வீட்டு வரவேற்பறையில் மாட்டியிருந்த இரட்டை இலை சின்ன ஓவியத்தில் ஒரு இலையில் எம்ஜிஆரும் மற்றொரு இலையில் ஜெயலலிதாவும்
புன்னகைத்து கொண்டிருந்தனர். 1984 இந்தளவு கட்சியிலே கை ஓங்கியிருந்தது. சூறாவளியாக அவர் கட்சி பிரச்சாரம் மேற்கொண்டு பம்பரம் போல் சுழன்றார். அந்த அளவுக்கு கட்சிக்காரர்களிடம் ஒரு தொடர்பு ஜெயலலிதாவுக்கு இருந்தது. மேல்மட்டத்தில் இருக்க அமைச்சர்கள் வட்டாரத்தை தாண்டி ஜானகியை அறிந்த தொண்டர்கள் யாரும் இல்லை. அப்படி இருந்தும் காங்கிரஸ்ல இருந்து கழன்று வந்த சிவாஜி கணேசன் தொடங்கியிருந்த முன்னேற்ற முன்னணி ஜானகியுடன் கூட்டு சேர்ந்து தேர்தலை சந்தித்தது. ஆனால் அவர் எம்பியாக இருந்த காலத்தில் அவையில் மக்கள் பிரச்சினைக்காக ஒரு முறை கூட கேள்வி எழுப்பியதில்லை. கேட்டதற்கு மக்கள் குறைகளை பேச தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். நான் கலைத்துறை சார்ந்து நியமிக்கப்பட்டிருக்கிறேன். ஒருவேளை நான் அவையில் தவறாக பேசிவிட்டால் தவறாகிவிடும். அதற்காகவே பேசாமல் இருக்கிறேன் என்றவர் சிவாஜி கணேசன். ஆனால் ரசிகர் மன்றங்கள் 84 சென்னையில் நடந்த விழாவில் வருடத்தில் 200 நாட்கள் அரசியலுக்காகவும் மீதமிருக்கக்கூடிய நாட்கள் திரைத்துறைக்காகவும் பயன்படுத்தப் போகிறேன் என்றார். பின் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவி கிடைத்தால் செய்வேன் என்றேன் என நிலைப்பாட்டை நியாயப்படுத்தினார். ஆனால் ஜானகி அணிய இந்திய தேசிய காங்கிரஸ் ஆதரிக்கவில்லை என்பதால் தான் சிவாஜி தனி கட்சி தொடங்கினார் என ஊடகங்கள் எழுதின. ஒரு கட்சிக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுங்கள், அது உடையவும் குடைசாயவும் நாம் காரணமாக இருக்கக்கூடாது என்று போராடினேன். ஆனால் கேளா கதர்களாக கேடுகெட்ட சிலரின் தூண்டுதலினால் தமிழகத்தில் ஒரு தர்ம கொலையே நடந்தது. அந்த கொலைக்கு நாங்கள் உடந்தை கிடையாது என்பதை நிரூபிக்கத்தான் நானும் எனது இதயங்களும் கட்சியை விட்டு வெளியேறினோம் என விளக்கம் அளித்தார். காங்கிரஸ் மேலிட கட்டுப்பாட்டை மீறி ஜானகி ஆட்சியை காப்பாற்ற முயன்ற சிவாஜி ஆதரவு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் விலைபோனதாக கூறப்பட்டது. அதற்கு நான் பணம் பெற்றேன் என்பது நோபல் பரிசு பெற வேண்டிய அற்புதமான கற்பனை கதை என்றார் சிவாஜி. ஜெயலலிதா, ஜானகி, ராஜீவ்காந்தி, சிவாஜி கணேசன் என பலகட்ட தாக்குதலை எதிர்கொண்டுதான் திமுக இந்த முறை வென்றது. அதுவும் பெரும்பான்மை பலத்துடன் வென்றது. அந்த ஆட்சியை ராஜீவ்காந்தி பிரதமர் சந்திரசேகரின் மனதை மாற்றி கலைக்க செய்தார். காந்தி மறைந்த நாள் அன்று நினைவஞ்சலி செலுத்த தன் மாருதி 1000 கார்ல கூட்டி சென்ற ராஜீவ்காந்தி சந்திரசேகர் மனதை மாற்றிவிட்டார் என இந்தியா டுடே புலனாய்வு செய்து எழுதியது. ஆம், ஜனவரி 30 1991 அன்று புதன்கிழமை இரவு 10 மணிக்கு 4வது முறையாக தமிழ்நாட்டில் ஆட்சி கலைக்கப்பட்டது. முதலாவதாக கலைக்கப்பட்டது கருணாநிதியின் ஆட்சி. இறுதியாக கலைக்கப்பட்டதும் கருணாநிதி ஆட்சிதான். ஆட்சி கலைக்கப்பட்டதற்கு மறுநாள் ஜெயலலிதா தமிழ் செய்தி அறிக்கையின் போது டிவியில் தோன்றினாங்க. ஜனநாயக விரோத தேச விரோத அரசு என்று குறிப்பிட்டவர் சரியான தருணத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்று சொன்னார். முன்னாள் மத்திய உள்துறை இணை அமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் கலைக்கப்பட்ட சட்டமன்றம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக அமையவில்லை, அதனால் அது கலைக்கப்பட தகுதியானது என்றார். ஜெயலலிதா வீட்டு முன் அவரது கட்சி அலுவலகம் முன் பட்டாசுகள் வெடித்தன. தரையெங்கும் அவர்களின் மகிழ்ச்சி சிதறிய காகிதங்களாக குவிந்து கிடந்தன. ஏன் கலைக்கப்பட்டது என்பதற்கான விளக்கத்தில் இந்திய அரசியல் சாசன ஷருதுகளின் தமிழக அரசு செயல்பட முடியாத ஒரு நிலை தோன்றியும் உள்ளது என்ற வாசகம் இடம்பெற்றிருந்தது. 1989 ஜனவரி 27 வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த கருணாநிதி பதவி ஏற்பு விழாவுக்கு மீண்டும் ஒரு முடிவுரை எழுதப்பட்டிருந்தது.